வணக்கம் மேஜி சோல்ஜர்ஸ். இன்னைக்கான வீடியோவில் வந்துட்டு நம்ம மைண்ட் கிராஃப்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஜிஸ் வந்துட்டு பண்ண போகிறோம். இதில் நான் சில எம்எல்ஜிஸ் வந்து லிஸ்ட்டு போட்டு கொண்டு வந்திருக்கேன். இது வந்து எம்எல்ஜி பார்ட் வந்து 3 பார்ட்டாக வந்துட்டு நம்ம பிரிக்கலாம். ஈஸி எம்எல்ஜி, மீடியம் எம்எல்ஜி, ஹார்ட் எம்எல்ஜி. இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு நம்ம ஈஸி எம்எல்ஜி தான் பண்ண போகிறோம். என்னடா திடீர்னு வந்துட்டு இப்படி கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்குறீங்களா? ஈஸி எம்எல்ஜி ஆல்ரெடி பண்ணிட்டேன் தான், ஆனால் வந்துட்டு அது வந்துட்டு ஜாவாவில் பண்ணியிருக்கேன், ஜாவாவில். ஸோ அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஆனால் அது வந்துட்டு கொஞ்சம் ஒழுங்காக பண்ணலை. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு அதை ரீடேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்க்காதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, பார்க்காதீங்க சரியா? ஓகே, நம்ம வளன்னு பேசாமல் லெட்ஸ் ஜம்ப் இன்டு த வீடியோ. மறுபடியும் வளன்னு பேசாமல் வாங்க உள்ளே போகலாம். வெல்கம் எம்எல்ஜி. ஓகே, வாங்க போகலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் இந்த லைக் பட்டன் ஒன்று இருக்கும், அதை மறக்காமல் போட்டுருங்க. ஸோ முதல்ல பண்ண போகிறது வந்துட்டு வாட்டர் பக்கெட் எம்எல்ஜி. ரொம்ப ஈஸியான எம்எல்ஜி தான் முதல்ல பண்ண போகிறோம். ஸோ வாங்க 3, 2, 1 சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். போகலாமா? வா வச்சுட்டு சூப்பருங்க. வச்சுட்டேன்னா இதெல்லாம் நான் பண்ணி பழகினதால எனக்கு கொஞ்சம் இப்போ ஈஸி ஆகிடுச்சு. அந்த வீடியோவில் தான் வந்துட்டு சொதப்பியிருப்பேன், ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு இப்போ ஈஸி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே முடிச்ச பார்த்தீங்களா? சரி, நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்துட்டு ஹேபேல் எம்எல்ஜி. ஓகேங்களா? இப்போ நம்ம ஹேபேல் எடுத்துகிட்டு கரெக்டான பொசிஷனில் நின்றுட்டு ஜம்ப் பண்ணி கீழே ப்ளேஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. பார்த்தீங்களா? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் என்னோடய ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது, எனக்கே தெரியுது. ஸோ பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஸ்டாண்டப்லேயே எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கே தெரியுதுங்க என்னோடய ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருதுன்னு. எனக்கு தெரிஞ்சு நான் கூடிய சீக்கிரம் மைண்ட் கிராஃப்டில் ஒரு பெரிய பிளேயர் ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி வாங்க அடுத்த டாஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிற டாஸ்க் வந்துட்டு கோப்வெப் எம்எல்ஜி. ஓகேங்களா? வாங்க போகலாம். அதையும் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவில் வந்துட்டு அப்படியே எல்லாத்தையுமே ஈஸியாகவே பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா? நீங்களே நோட் பண்ணிங்க தானே? கொஞ்சம் என்னோடய ஸ்கில்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. சரி, இந்த எம்எல்ஜி பண்ணுறதுக்காக கிளம்பலாம். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? ஏதோ தப்பு நடந்து போச்சுங்க. அதனால எல்லா தடவையெல்லாம் தப்பு நடக்காது. தப்புங்கிறது ஒரு தடவை நடக்க தான் செய்யும். அதனால் அதுக்கெல்லாம் நான் வந்துட்டு கைவிட மாட்டேன். ஸோ மறுபடியும் கிளம்பலாம். ஏங்க என்னங்க இது எத்தனை தடவைங்க? சரி, கொஞ்சம் ஒரு ட்ரிக்கு ட்ரை பண்ண போகிறேன். வாங்க, ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். எனக்கு தெரியாது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணுறது தப்பு இல்லையே, சைடில் பார்த்து வச்சு. அவ்வளோதாங்க, அவ்வளோதான். ஐயோ, நாங்கள் மாட்டிக்கிட்டோமா என்ன? கீழே போக முடியாதா? போகுது லைட்டாக போகுது. ஓகே, லைட்டாக போக தான் சரி. ஓகே இந்த மனுஷன் பண்ணி முடிச்சாச்சு. முடிக்கலன்னு சொல்லக்கூடாது, முடிச்சாச்சு. எப்படியோ முடிச்சாச்சு. கீழே ப்ளேஸ் பண்ண முடியலைனாலும் எப்படியோ ஒரு வழியாக முடிச்சாச்சு. அதனால முடிக்கலைங்கிற வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகேங்களா மாஸ்டர்? நெக்ஸ்ட்டு பண்ண போகிறது வந்துட்டு என்டர்பிரல் எம்எல்ஜி. இது ரொம்ப ஈஸியான எம்எல்ஜி. அதனால இதில் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை. மேலேருந்து ஜம்ப் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரோ பண்ணால் போதும். நம்ம கீழே டெலிபோர்ட் ஆகிட்டு. என்னடா இது டெலிபோர்ட் ஆகலை? இருக்கும், பிரச்சனை கிடையாது. வாங்க ட்ரை பண்ணுவோம். அது கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அது வந்துட்டு டைம் பார்த்தால. ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணுவாங்க, தப்பில்லை. ஓகே, இப்போ போடுவோமா? ஐயோ, ஜம்ப் பண்ண உடனே போடணும். ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்குல்ல? ரொம்ப ஹைட்னா 50 blocks ஹைட் வச்சுருக்கேன். சரி வாங்க ட்ரை பண்ணுவோம். 2 அட்டெம்ப்ட் தானே போச்சு. 3வது அட்டெம்ப்டில் கண்டிப்பாக பண்ணிடுவோம். அவ்வளோதான். என்னங்க வேணும்? இதை விட பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எல்லாம் போக தான் வரும். எல்லாமே ஒரே டைமில் வருமானு கேட்டால் வராது. ஸோ வாங்க அடுத்த எம்எல்ஜிக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பண்ண போகிறது டோட்டம் ஆஃப் அன்டைம் எம்எல்ஜி வித் டோட்டம் ஆஃப் அன்டைம். ரொம்ப ஈஸியான எம்எல்ஜி. எப்படி இதனால தான் சொன்னேன் ரொம்பவே ஈஸியான எம்எல்ஜின்னு.
பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் பல்ப் வாங்கினாலும் ஸோ கற்றுக்கிட்டு தான் வரேன், கற்றுக்கிட்டே இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் மைண்ட் கிராஃப்டில் ஒரு பெரிய பிளேயர் ஆகிடுவேன். வாங்க அடுத்த டாஸ்க்கு நம்ம போகலாம். நெக்ஸ்ட்டு பண்ண போகிற எம்எல்ஜி வந்துட்டு ஸ்வீட் பெரி புஷ். ஓகே ட்ரை பண்ணலாமா? ஃபுட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணுவோம். ஓகே இப்போ வாங்க, இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணலாம். 3, 2, 1 சொல்லி ஜம்ப் பண்ணலாம். டேய் அவன் செத்துட்டான்டா. இது ஒத்து வராதுங்க, இது ஒத்து வராது. எனக்கு என்னமோ இது வந்துட்டு நல்லா இல்லை. இது வந்துட்டு இந்த எம்எல்ஜி வந்துட்டு ஒர்க் ஆகலை, இது பண்ண முடியும்னு தோணலை. ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா இதை மட்டும் லைட்டாக ஸ்கிப் பண்ணிப்போம். இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த எம்எல்ஜியை வந்துட்டு பண்ண போகலாம். இது என்னமோ ஒர்க் ஆகலை, அதனால் அடுத்த எம்எல்ஜி பண்ணலாம். ஸோ எங்கள் இது அப்படியே அங்கேயே ப்ளேஸ் பண்ணிப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு பண்ண போகிறது வந்துட்டு ஸ்லைம் பிளாக் எம்எல்ஜி. ஓகே வாங்க ட்ரை பண்ணலாம். ஓ மை காட், என்னங்க இது? ஓகே ஏதோ தப்பு. நான் ப்ளேஸ் பண்ண ஸ்லைம் பிளாக்கும் அப்படியே தான் இருக்குது. சரி கொஞ்சம் லேட்டாக ப்ளேஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க மறுபடியும் அது வந்துட்டு ட்ரை பண்ணலாம். இது என்னங்க இது? சரி வாங்க ட்ரை பண்ணலாம். வாவ் 1, 2 இவ்வளோ மேலே ஜம்ப் பண்ண பார்த்தீங்களா? 2, 3, 4, 5 எப்படி பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? ஓகே நம்ம எம்எல்ஜிஸ் வந்துட்டு பண்ணி முடிச்சாச்சு. இங்கே எதாவது விட்டுப்போம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்டில் இருக்கக்கூடிய ஈஸி எம்எல்ஜிஸ் வந்து நான் பண்ணி முடிச்சிருக்கேன். அந்த ஸ்வீட் பெரி புஷ் வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் மீடியம் எம்எல்ஜி இதில் வந்துட்டு பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து என்ன டாஸ்க் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த டாஸ்க் வந்துட்டு நான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கிறோம். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பாய். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே அப்படியா?